உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள், அது ஒரு டாக்டராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆஃபீஸில் எல்லாருக்கும் உதவக்கூடிய கூட பணி செய்யக்கூடிய அந்த நபராக இருக்கலாம். அவர் ஒரு சைக்கோவாக இருந்தால், ஒரு சீரியல் கில்லராக இருந்தால் உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. கிறிஸ்டோஃபர் பெரி ஒரு மிகப்பெரிய கிரிமினாலஜிஸ்ட். நிறைய சைக்கோவை பார்த்துருக்காரு, நிறைய சீரியல் கில்லரோட கேஸை பார்த்துருக்காரு, நிறைய சைக்கோ கூட உட்காந்து பேசவும் செஞ்சுருக்கார். அவரோட அனுபவம் மொத்தத்தையும் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார். டாக்கிங் வித் சைக்கோபாத் அண்ட் சேவேஜஸ் அப்படின்ற புத்தகம் தான் அது. சைக்கோனா யார், சேவேஜஸ்னா யார், இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நிறைய டீட்டெயிலான விஷயத்த சொல்லியிருக்கார். அவர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான கருத்து ஒன்று இருக்குது. நீங்கள் சைக்கோ, சீரியல் கில்லர் அப்படின்னு யோசித்த உடனே அவன் பார்க்குறதுக்கு மிருகம் மாதிரி இருப்பான், இப்படி தான் அவன் செயல்படுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான சைக்கோ மிருகம் மாதிரி கர்ஜிக்கிறது கிடையாது. அவன் மனிதனை விட அழகாக ஸ்மைல் பண்ணுறான், புன்னகைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்கிங் வித் சைக்கோபாத் அண்ட் சேவேஜஸ்ன்ற புத்தகத்தோட சம்மரியை பார்க்க போகிறோம். சைக்கோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அது கூடவே நிறைய சைக்கோவோட ஸ்டோரி அண்ட் கேஸ் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், இந்த வீடியோ உங்களை தூங்க விடாமல் செய்யலாம். அதனால் இந்த வீடியோவை பார்க்கணுமா வேணாமான்ற முடிவை யோசித்து எடுத்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக சைக்கோவை இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரதுனால கூட இருக்கிற எல்லாரையும் சைக்கோவாக இருப்பாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்திலேயே பார்க்கக்கூடாது. அந்த ஒரு ஆபத்தும் இந்த வீடியோவில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் ஒரு சின்ன நாலேஜுக்காகவும் நீங்கள் பார்க்கணுன்னு முடிவெடுத்தால் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இன்னொரு நபர் உட்காந்துருக்கார். ஆனால் அவர் சாதாரண நபர் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்களை தன்னோட கையாலவே கொலை பண்ண ஒரு நபர், எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாத ஒரு நபர். அவர் கூட உட்காந்து இப்போது நீங்கள் பேச போகிறீங்க. இப்போது அவர்கிட்ட பேசுகிற அந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை நினச்சி கூட உங்களால் பார்க்க முடியல. ஆனால் இதை தான் 30 வருடத்துக்கு ஒவ்வொரு நாளும் செஞ்சுருக்காரு இந்த புத்தகத்தோட ஆத்தர். அவருக்கு அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறையாக அவர் தேடி போவார். இந்த மாதிரி கொடூரமான கொலை பண்ணவன், பெரிய பெரிய சைக்கோ, சீரியல் கில்லர்ஸ், அவங்களெல்லாம் பேட்டி எடுக்கணும், அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி ஏதாவது கொடூரமான தவறை பண்ண நபர் கூட உட்காந்து அவர் பேசிக்கிட்டே இருப்பார். இப்படி பேசும்போது அவருக்கு தோணின ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. நீட்சா ஒரு விஷயத்த சொல்வார். ஒரு பெரிய மிருகத்தை நீங்கள் சண்டையிட்டு கொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மிருகத்தோட சண்டையிடக்கூடிய அந்த நிகழ்வில் நீங்களும் அந்த மிருகமாக மாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்வார். அப்படிப்பட்ட மிருகமாக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நீட்சா சொல்வார். இதை நம்ம படிக்கும்போது நமக்கு அது ஒரு ஃபிலாசபியாக தான் இருக்கும். ஆனால் இவர் ஒவ்வொரு நாளும் அதை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இந்த 30 வருட வேலையில் சைக்கோவை தொடர்ந்து பார்த்ததில் நம்ம யாராக மாறி இருக்கோம், 30 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம யாராக இருக்கோம் அப்படின்ற கேள்வியை ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்தே அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். இந்த புத்தகத்தோட தொடக்கத்துலேயும் அதே கேள்வியை தான் அவருக்கு கேட்டுக்கிறார். நிறைய தடவை சைக்கோவை பார்க்கணும் அப்படின்னு அவர் போயிருக்கார். பொதுவாக ஒரு சைக்கோவை போய் பார்த்த உடனே இவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? சரி, இந்த கொலையெல்லாம் நீ ஏன் பண்ண அப்படின்ற கேள்வி தான். அந்த கேள்விக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? முதல்ல நம்மளை ஆச்சரியப்படுத்த வேண்டிய விஷயம், அந்த கேள்வி எல்லாத்துக்கும் எல்லா சைக்கோவும் பதில் சொன்னாங்க அப்படின்றது தான். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல, கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலையில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கொலையை ஏன் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு சீனாக அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது ஒரு கொடூரமான ஹாரர் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளவு தெளிவாக டீட்டெயில்டாக அவங்க எப்படி ஒவ்வொரு நபரை கொன்னாங்க அப்படின்ற டீட்டெயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கொடூரமான வகையில் சொல்கிறாங்க. இப்படி சொன்னதெல்லாம் ஆச்சரியமே கிடையாது. ஆனால் அவங்க சொல்லும் போது ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ரொம்ப சாதாரணமாக, என்னோடய காதலியை முதல் முறை நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப எப்படி பேசுவோமோ அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கான்வர்சேஷனை அவங்க ரொம்ப ரசித்தாங்க அப்படின்றது இந்த ஆத்தருக்கு தெரியுது. அவங்க எல்லாருமே நீங்கள் ஏன் அந்த கொலையை பண்ணீங்க, அந்த கொலையை பண்ணது எப்படி, ஏன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்குறப்போ அவங்க பதிலை ரசித்து சொல்கிறாங்க. புரிஞ்சிக்க வேண்டிய முதல் கேரக்டர் ஒரு சைக்கோ அப்படின்றவனுக்கு அவனை பற்றி பேசுகிறது ரொம்ப 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 பிடிக்கும்.
ரொம்ப ரசித்து அவனை பற்றி அவன் பேசுவான். அவனுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கேள்வி கேட்குறப்போ அதை ரொம்ப ரசித்து அவன் சொல்லுவான். ரெண்டாவது ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு கொலைக்காரன் இவ்வளவு கொடூரமான கொலைகளை பண்ணியிருக்கான், அவனை பார்க்க போகிறோன்னு நம்ம நினைக்கிறோம். அவன் எப்படி இருப்பான்னு நம்ம நினைப்போம். அவன் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பான், பார்க்குறதுக்கே மிருகம் மாதிரி இருப்பான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் ரொம்ப சாதாரண மனிதனாக இருக்கான். நம்மளை விட ரொம்ப சாதாரணமான தோற்றத்தில் அவன் இருக்கான். அவன் வந்த உடனே ரொம்ப ஒரு அன்பாக நம்மள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆமாம், நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர், நீங்கள் உங்கள் மனைவியை காதலித்து திருமணம் பண்ணீங்களா, எப்படி உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சாதாரண மனிதர்களை விட ரொம்ப தெளிவாக அவன் பேசுகிறான். அவனால் நல்லா பேச முடியுது. நல்ல ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. பேசும்போது அங்கங்கே அவன் ஜோக் பண்ணுறான். அவனை பார்த்தா இவன் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சத்தியமே அடிப்போம். அப்படிப்பட்ட மனிதனாக இருக்கான். ரொம்ப சாதாரண மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட சைக்கோவாக இருக்காங்க. சைக்கோவை தேடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேட வேண்டிய இடம் ரொம்ப சாதாரணமாக யார் இருக்கா அப்படின்ற இடத்துல தான். இது எல்லாத்த விட ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ ஏன் அந்த கொலையை பண்ண, நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறப்போ அவன் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். அந்த காரணத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்த காரணத்தில் ஒரு நீதி இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அவனால் ஒரு காரணத்தை சொல்ல முடியுது. ஏதாவது ஒரு காரணம் வச்சு தான் இருக்கான். இங்கே இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? அவன் சொல்கிற காரணத்தில் லாஜிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய சைக்கோ படம் பார்த்துருப்போம். அந்த சைக்கோலாம் ஏன் கொலை பண்ணுறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல. சின்ன வயசில் அவனுக்கு இப்படி நடந்துருச்சு, அவன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் சில சமயம் அந்த சைக்கோவே சரியானவன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சில படம் ரீசெண்டாக வந்த சில படத்தில் கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவன் சரியான ஆள் தான்யா, அவனை மாதிரி தான் இந்த சொசைட்டிக்கு ஆள் தேவை அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் அவன் லாஜிக்காக பேசுகிறான். அவன் பண்ண கொலைகள் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கான காரணத்தை சொல்கிறான். நீங்கள் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலி வீக்காக இருந்தால் அவன் சொல்கிறது சரிதான், அவன் பண்ணது சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அத்தனை பேரை கொன்னது உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சு போகும். அவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குல்ல, அவன் சொல்கிறதும் சரிதானே, அவனும் பாவம் தானே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இதனால தான் இந்த ஆத்தர் எப்போவுமே ஒரு சைக்கோ கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிச்சுவலாக பண்ணுவாராம். அது என்ன தெரியுமா? அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து எமோஷனையும் எடுத்து வெளியே வச்சுட்டு போவாராம். இப்படி சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, பெரிய கொடூரமான நிகழ்வை பற்றி கேட்க போகிறாரு, நிறைய பேரை கொன்ன கதைகளெல்லாம் கேட்க போகிறாரு. அப்போ இவருக்கு ரொம்ப எமோஷன் பீக் ஆகிடும். அதெல்லாம் கேட்டு இவர் அழக்கூட செய்யலாம், இல்லை பயப்பட செய்யலாம். அப்படி இருந்தால் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியாதுன்றதுக்காக எமோஷனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு போகிறாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாக அவர் எமோஷனை தூக்கி வெளியே வச்சுட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சைக்கோ கூட நம்ம சரி அப்படின்னு ஏற்றுக்கக்கூடாது, அந்த சைக்கோ கூட நம்ம ஒரு எம்பத்தைஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். பாதிக்கப்பட்டவங்க கூட எம்பத்தைஸ் பண்ணிடக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்களை நினச்சி நம்ம ரொம்ப அழுதோ இல்லை பயந்தோ அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியாமல் போயிடுமேன்னு அவர் நினைக்கல. சைக்கோ கூட நம்ம எம்பத்தைஸ் பண்ணிடக்கூடாது, சைக்கோ நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எமோஷனை தூக்கி ஓரம் வச்சுட்டு போகிறாராம். அப்போ சைக்கோக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திறமை என்னென்னா, உங்களோட எமோஷனை அவங்களால நல்லா மேனிப்புலேட் பண்ண முடியும். உங்களோட எமோஷனை நல்லா அவங்களால படிக்க முடியும். இப்படி படிக்க முடிகிறதுனால தான் பல நாள் கொலை பண்ணிவிட்டு அவங்க சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருந்தாங்க, அவங்க மாட்டாமல் இருந்தாங்க. இப்படி எமோஷனை படிக்கிறது மூலமாக தான் விக்டிமையும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. யாரை கொன்னா நம்ம தப்பிச்சுப்போம் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்ததே அந்த விக்டிமோட எமோஷனை படித்து தான். இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்த இந்த ஆத்தர் திரும்பவும் அவரை பார்த்து கேட்டுக்கிற ஒரே கேள்வி, இவ்வளவு நாள் சைக்கோவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம யாராக மாறிட்டோம் அப்படின்றது தான். அதை விட முக்கியமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் என்னென்னா, சைக்கோ அப்படின்றவன் ரொம்ப கொடூரமானவனாலாம் இருக்க மாட்டான், ரொம்ப நார்மலாக இருப்பான். அவனை உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரை எடுங்க. அந்த பேப்பரில் ஒரு சைக்கோ எப்படிலாம் இருப்பான் அப்படின்றத எழுதுங்க. நீங்கள் நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருப்பீங்க, தமிழ் படம் பார்த்துருப்பீங்க, அதில் சைக்கோனா இப்படித்தாங்க இருப்பான் அப்படின்னு காட்டியிருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் இப்போ எழுதுங்க. எழுதி முடித்த உடனே அந்த பேப்பரை அப்படியே கொளுத்தி அந்த சாம்பலை மண்ணில் புதைச்சிருங்க. ஏன்னா சைக்கோ அப்படி இருக்கவே மாட்டான். ஒரு சைக்கோ இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ அவன் அப்படி இருக்க போகிறது கிடையாது. அவன் பார்க்குறதுக்கு ஒரு மிருகம் மாதிரியோ இல்லை இருட்டில் மட்டுமே நகர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதனோ இல்லை கோட்டை போட்டு தலையை மறைச்சிட்டு மழை பெய்கிறப்ப மட்டுமே நடந்து வரவனோ கிடையவே கிடையாது. அவன் உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப நார்மலாக யார் இருக்காங்களோ அப்படித்தான் அவன் இருப்பான்.
நம்ம படத்தில் பார்த்துட்டு ஒரு சைக்கோன்னு அந்த ஹானிபல் லெக்டர் வரும்ல, அந்த கேரக்டர் மாதிரி இருப்பான். மனுஷனை சாப்பிட்ருவான் அவன். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். அவனை பார்த்துட்டாலே அன்றைக்கி நைட் நமக்கு தூக்கம் வராது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான சைக்கோ அப்படி இருக்கவே மாட்டாங்க. இந்த ஆத்தர் டெட் பண்டி அப்படின்ற ஒரு சைக்கோவை பற்றி சொல்கிறார். ரொம்ப நார்மலான ஆள். அவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் தெரியுமா? பொதுவாக என்னோடய உயிரை நான் மாய்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம நிறைய இடத்துல அந்த ஹெல்ப் லைனை கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட மைண்ட் செட்லேருந்து உடனடியாக நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு ஹெல்ப் லைன். அந்த ஹெல்ப் லைனில் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு, நான் ஆனால் அதை செஞ்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை எப்படியாவது அட்வைஸ் பண்ணி காப்பாற்றுங்கன்றதுக்காக ஒரு கால் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவன் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப அன்பாக பேசுவான், ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுவான், ரொம்ப ஒரு நண்பனாக கூட மாறுவான். அப்படி மாறக்கூடிய வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதில் முக்கியமாக கால் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட நட்பாக மாறினா, ஒரு நல்ல நண்பனாக மாறினான். ஒரு 6 மாதம் அவங்க கூட நல்ல நட்புலேயும் இருந்தான். நல்ல நண்பன் ஆனதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் அவங்கள ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட இந்த ஆத்தர் கேட்குறாரு, நீ ஏன் அப்படிப்பட்ட கொலையை பண்ண? அவங்க சும்மா விட்டுருந்தாலே அவங்க இறந்து போயிருப்பாங்களே, அவங்கள திருத்தி மாற்றி அதுக்கப்புறம் நீ ஏன் கொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்களையே கொன்னுக்கக்கூடாது. தன்னோட மத நம்பிக்கைப்படி இப்படி தன்னோட உயிரே தானே எடுத்துக்கிறது மிகப்பெரிய பாவம். அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களால இங்கே வாழவும் முடியாது. ஏன் வாழ முடியாது? ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அவ்வளோ பிரச்சனையோடு அவங்களால வாழ முடியாது. அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டால் நரகத்துக்கு போயிடுவாங்க. இங்கே இருந்தால் இங்கேயும் நரகத்தில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள நான் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்ல, நான் அவங்கள கொல்றது மூலமாக அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். அந்த கொலையை பண்ணுறது மூலமாக அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிட்டு நான் நரகத்துக்கு போகிறேன். அவங்களுக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. ஆனால் பார்க்குறதுக்கு சாதாரண நபர் மாதிரி இருப்பான். ரொம்ப அன்பாக பேசுவான். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கூட தன்னை ஏதோ ஒரு அன்பான நபர் மாதிரியும் ஒரு இயேசு கிறிஸ்து அளவுக்கு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். 2வது நபர் ஹெரால்ட் ஷிப்மேன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவனோட வேலை என்ன தெரியுமா? அவன் ஒரு டாக்டர், உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர். அவங்கிட்ட நிறைய பேர் மருத்துவத்துக்காக வந்துட்டு போவாங்களாம். அப்படி வந்த நபரில் கிட்டத்தட்ட 250 பேரை மாட்டாமலேயே கொலை பண்ணியிருக்கான். ஏன்டா இவ்வளவு கொடூரமான கொலைகளை நீ பண்ண அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் கண்டிப்பாக சாக போகிறாங்க, அவங்க பெரிய வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, மற்ற டாக்டர்லாம் ரொம்ப மோசமானவங்க, மருந்து கொடுத்து அவங்க உயிரை கொஞ்ச நாள் நீட்டிக்கிறாங்க, கஷ்டத்தை நீட்டிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களும் ரொம்ப காசை செலவு பண்ணி கடைசியில் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அவர் இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து இறந்து போகிறாரு. அவரை பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா டாக்டரும். அதனால தான் நான் உடனடியாக வலியே இல்லாமல் அவங்க எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட மருந்து கேட்டு வரக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வலி நிறைந்த நோயில் இருந்தால் உடனடியாக நான் கொன்னுடுவேன், அவ்வளவு நல்லவனா அப்படின்னு சொன்னானா. இப்படி தான் உங்கள் பக்கத்தில் இருக்க போகிற சைக்கோஸ் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு டாக்டராக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், நீங்கள் தினந்தோறும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக உங்களோட பாஸாக கூட இருக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த நபரால் தான் சைக்கோவாக இருக்க முடியும். எப்போவும் அடிக்கடி எமோஷனை காட்டக்கூடிய, கோவப்படக்கூடிய, உங்கள் எமோஷனுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய, உங்கள்கிட்ட சண்டை போடக்கூடிய நபர் சைக்கோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிவேன் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அதில் சைக்கோ இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். அப்போ சைக்கோனா யார்? நிறைய கொலை பண்ணுவாருப்பா, நிறைய கொடூரமான விஷயத்தை பண்ணுவாருப்பா, அவர் தான் சைக்கோ அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. வன்முறையில் ஈடுபடுறவங்க சைக்கோ கிடையாது. உண்மையான சைக்கோனா என்ன தெரியுமா? அது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். உங்கள் மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு சாதாரண மனிதனோட மூளையிலேருந்து ஒட்டுமொத்தமாக மாறப்பட்ட ஒரு மூளையை வச்சுருக்கவன் தான் சைக்கோ. அவன் மூளையே வேற ஒரு மூளை, அவன் மனுஷனே கிடையாது. நம்ம யாரை மனுஷன்னு பார்க்குறோமோ அதை விட டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு மூளை அமைப்புன்றது அவனுக்கு இருக்குது. ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, இந்த சைக்கோலாம் எப்படி உணர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. நிறைய சைக்கோவோட மூளையை ஸ்கேன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அழக்கூடிய நபர்கள் இல்லை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களை காட்டுறாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ, அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டுறாங்க. இப்போ சாதாரண மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா என்னாகும்?
அவங்க மூளையில் அமிக்டலான ஒரு பகுதி இருக்குது. அது எமோஷனை தூண்டக்கூடிய ஒரு பகுதி. இப்படி எமோஷனலான ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை நம்ம பார்த்தோன்னா உடனடியாக அந்த அமிக்டலான்றது லைட்டப் ஆகும். அதில் நிறைய ஆக்டிவிட்டின்றது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் சைக்கோக்கு இந்த பகுதி ஆக்டிவேட் ஆகிறதே கிடையாது. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களோட வருத்தத்தையோ துன்பத்தையோ ஏன் மகிழ்ச்சியை கூட பார்த்து உணர முடியாத ஒரு தன்மையில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக் இருக்குது, அவங்க மூளை சம்மந்தப்பட்டது. அதில் முதல் விஷயம், அவங்களுக்கு எம்பத்தி அப்படின்றது கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் உட்காந்து அழுகுறாரு. அவர் உங்களோட எதிரியாக கூட இருக்கட்டும், ரொம்ப கஷ்டத்தில் அழுகுறாரு, ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி உணர்வு ஏற்படும்? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஐயோ இப்படி அழுகுறாரே, வேணான்னு சொல்லலாமே அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளோட எதிரியாக இருந்தால் கூட அவன் அழும்போது நமக்கு தோணும். இல்லை நீங்கள் ரொம்ப கொடூரமான நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களோட எதிரி உட்கார்ந்து அழும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு சந்தோஷன்றதாவது வரணும். ஆனால் இந்த சைக்கோக்கு எந்த ஒரு எமோஷனும் வராது. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களோட எமோஷனை காட்டும்போது அதை பார்த்து எந்த ஒரு எமோஷனும் அவனுக்கு வராது. சந்தோஷமும் பட மாட்டான், அவன் வருத்தமும் பட மாட்டான். ரெண்டாவது, நீங்கள் இப்போது ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸில் ரொம்ப காண்டில் இருக்கீங்க, அன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டடாக இருக்குது, ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க. அதனால் ஒரு சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் வயதான ஒரு நபர்ன்றவர் வராரு. அவருக்கு நீங்கள் அன்றைக்கி சீட்டை கொடுக்கல. ஏன்னா நம்ம கடுப்பில் இருக்கோம், இந்த உலகத்து மீதே ஒரு கடுப்பில் இருக்கேன், நான் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது, எனக்கு கண்டக்டர் கூட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுப்பில் அங்கேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வயதான நபருக்கு இடம் கொடுக்காம அவர் நின்றுக்கிட்டே வரார். இப்போ இறங்கி நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட மூடு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, கண்டக்டர் கூட சண்டை போட்டோம், அந்த கடுப்பில் ஏதோ ஒரு வயதான நபருக்கு நம்ம சீட்டு கொடுக்காம போயிட்டோமே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு கில்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பே பண்ண மாட்டோம்னு சொல்லலை, ஏதாவது சின்ன சின்ன தவறு பண்ணிவிடுவோம், ஏதாவது ஒரு நபருக்கு தப்பாக ஏதாவது செஞ்சுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லியிருந்திருக்கலாம், அந்த நேரத்தில் நம்ம அந்த இடத்த விட்டு போயிருக்க தேவையில்லை, இப்படி நம்ம அடுத்தவங்க மனதை புண்படுத்தின மாதிரி பேசியிருக்க தேவையில்லை, அம்மா ஃபோன் பண்ணப்போ கட் பண்ணியிருக்க தேவையில்லை, எடுத்துருக்கலாம் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம்ல. அந்த கில்ட் அப்படின்றது நமக்குள்ளே வரும்ல. ஒரு சைக்கோக்கு இந்த கில்ட் அப்படின்ற எமோஷன் என்றைக்குமே வரவே வராது. அவன் செஞ்ச தவறை நினச்சி இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அவனால் யோசிக்கவே முடியாது. அடுத்து, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். என்னோடய நண்பர்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோடய அப்பா அம்மா கூட பேசுகிறேன், என் குடும்பத்தில் இருக்கவங்க கூட பேசுகிறேன். இவங்க கூடலாம் நான் ஏன் பேசணும்? அதை முதல்ல யோசிச்சு பாருங்கள். எதுக்காக பேசுகிறேன்? அவங்களாம் என்னோடய உறவு, அவங்களாம் எனக்கு பிடிக்கும், அவங்களாம் என் லைஃப்பில் இருக்காங்க, என்னால் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், நமக்கு எந்த ஊருனே தெரியாத அந்த ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் ஒரு கடையில் ஏதோ பொருள் வாங்குறதுக்காக அந்த கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறேன். அப்போது அந்த கடைக்காரர்கிட்ட நான் ஏன் பேசினேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பொருள் வாங்கிறதுக்காக பேசினேன். அவர்கிட்ட எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லையே, ஜஸ்ட் இதுக்கப்புறம் நான் அவர் லைஃப்பில் பார்க்க போகிறதே கிடையாது, அவரோட கதையும் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட அதே மாதிரி உணர்வு வராது. அவங்க மீது ஒரு அன்பு சார்ந்த, உறவு சார்ந்த உணர்வுகள் வரும். ஆனால் ஒரு சைக்கோக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அவங்களால உருவாக்கிக்கவே முடியாது. அவங்கள்ட்ட இருக்கிற அனைத்து ரிலேஷன்ஷிப்பும் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும். நீ எனக்கு இதை செய்யணும், நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்ற ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கும். அவங்களால அன்பு சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கவே முடியாது. அடுத்து, ஒரு சைக்கோ பொய் சொல்லும்போது அவன் உடம்பு பொய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு காட்டவே காட்டாது. பொதுவாக பொய்யை கண்டுபிடிக்கிற மெஷின் அப்படின்றதெல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணுன்னா, ஒரு மனிதன் பொய் சொல்கிறப்போ அவனோட ஹார்ட் பீட்டில் எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வருது, அவனோட நியூரலாஜிக்கல் ஸ்டேட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது, அவனோட வேர்வை நாளங்கள்லாம் எந்த மாதிரி, வேர்வை சுரப்பிகள்லாம் எந்த மாதிரி மாற்றம் வருதுன்றதை கண்டுபிடிச்சி இவன் பொய் சொல்கிறான் சொல்லலைன்றதை ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கும். ஆனால் ஒரு சைக்கோவை பொய் சொல்கிறான்னு இந்த மிஷினை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவன் பொய் சொல்கிறப்போ அவன் உடம்பு பொய் சொல்கிறப்ப என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வரணுமோ அதை 1% கூட கொண்டு வராது. இதை தான் பேத்தாலஜிக்கல் லையிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தர் நிறைய சைக்கோவை அனலைஸ் பண்ணியிருக்கார். அவங்களுக்கெல்லாம் இந்த உணர்வு வரதே கிடையாது. இந்த ஆத்தர் பண்ண எல்லா சைக்கோக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது. எல்லா சைக்கோக்கிட்டையும் இந்த குணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை விட ரொம்பவே வேறுபட்டவன், மேலானவன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பான். நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி யோசிக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. நீங்கள்லாம் சாதாரண ஆள் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான்.
அவன் பெரிய ஆள் அப்படின்னு யோசிப்பான், மற்ற மனிதர்களை விட மாறுபட்டவன் அப்படின்னு யோசிப்பான். அடுத்து ஒரு சைக்கோட்ட இருக்கக்கூடிய ரொம்ப 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 ஆபத்தான ஒரு குணம் என்ன தெரியுமா? அவனால் உங்கள் கூட எமோஷ்னலி பேசவே முடியாது. அதனால அவனால் என்ன பண்ண முடியும்னா ரொம்ப நல்லவனாக இருக்க முடியும். அவனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும், ஒரு பர்ஃபெக்ட் மேனேஜராக இருக்க முடியும், ஒரு பர்ஃபெக்டான நபர் இவன் தான் அப்படின்னு அவனால் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட மேனேஜர் ரொம்ப நல்லவராக இருப்பார். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு தப்பு நடந்தப்போ டக்குன்னு வார்த்தையை விட்டுருவார், நம்மள்கிட்ட திட்டிடுவார். நம்மளோட நண்பன் கூட சின்ன வயசுலேருந்தே பழகிருப்போம், ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம். ஆனால் என்றைக்காவது கொஞ்சம் எமோஷன் ஆகி அவன்கிட்ட ஏதாவது கத்தி விட்டுருவோம், ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் போய் சாரின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சைக்கோ இப்படி பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எமோஷன் அப்படின்றது இவ்வளவு கிடையாது. உங்களோட எமோஷனையும் அவன் கண்டுக்கவும் மாட்டான். அப்போது நீங்கள் எமோஷ்னலான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அவன் லாஜிக்கலான ஸ்டேட்டில் இருப்பான். பொதுவாக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் ரொம்ப எமோஷன் பீக்கில் இருந்தால் நமக்கும் எமோஷன்றது வந்துடும். அப்போது லாஜிக்காக யோசித்து இந்த இடத்துல என்ன சொல்லணும், இந்த இடத்துல எப்படி சொன்னால் இவன் நம்மளை நம்புவான் அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த எமோஷனில் தான் நம்ம அங்கே பேசிக்கிட்டு இருப்போம். நமக்கு முன்னாடி ஒரு நண்பன் இருக்கான், ரொம்ப கோவப்பட்டு ஓவராக நம்மளை திட்டுறான் அப்படின்னா அங்கே நம்ம லாஜிக்காக யோசித்து எப்படி அவனை மேனிப்புலேட் பண்ணலான்னு நமக்கு யோசிக்க முடியாது. என்னையே இப்படி சொல்லிட்டியான்னு நமக்கும் கோவம் வரும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சைக்கோ அப்படி பண்ண மாட்டான். முன்னாடி இருக்கக்கூடிய நபர் என்ன எமோஷனில் வேணால் இருந்துட்டு போ, அது என்ன பாதிக்காது, நான் அந்த இடத்துல லாஜிக்காக யோசித்து உன்னை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவான். அதனால ஒரு சைக்கோ எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்பான், ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரெண்டாக இருப்பான், அவன்கிட்ட பிரச்சனையே இல்லையே அப்படின்னு தோணும். ஒரு பர்ஃபெக்டான மேனேஜராக இருப்பான், ஒரு பர்ஃபெக்டான எம்ப்ளாயியாக இருப்பான். அவனை பார்த்தா இவன் தான்டா சரியானவன், இவன் தான் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே தான் சைக்கோன்றவன் இருப்பான். அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான டேட்டா இருக்குது. சைக்கோ அப்படின்னா யார், எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த ஊரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக இந்த ஊர்லேயே ஒருத்தவன் இருப்பான், எப்போயாவது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆள் அந்த மாதிரி வருவாங்க, அவங்க தூக்கில் போட்டு கொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா 100ல் 1 பேர் சைக்கோவாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு நாட்டில் 1% பேர் எப்போவுமே சைக்கோவாக தான் இருப்பாங்க. ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் 10,000 பேர் சைக்கோவாக தான் இருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிட்றோம்னா சைக்கோ அப்படின்னா கொலை பண்ணணும், சைக்கோ அப்படின்னா கொடூரமாக ஏதாவது செய்யணும், சீரியல் கில்லிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சைக்கோ கொலை பண்ணுறது மட்டும் கிடையாது. எல்லா சைக்கோவும் கொலை பண்ணுறது கிடையாது. ஆனால் எல்லா சைக்கோவும் ஆபத்தானவங்க தான். அவங்க கூட ஒரு உறவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சேதாரம் அப்படின்றது ரொம்ப நீண்ட காலத்துக்கு ஏற்பட தான் செய்யும். அந்த சைக்கோ பார்க்குறதுக்கு கோவப்பட்டுக்கிட்டும் ரொம்ப கொடூரமாகவும் இருக்க மாட்டாங்க, இருக்கிறதுலையே நல்லவங்கள தான் அவங்க இருப்பாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டா என்ன தெரியுமா? இந்த சைக்கோ சாதாரண ஒரு சாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கூட்டம், இப்போ ஒரு ஊரை எடுத்துகிட்டு இந்த ஊரில் எத்தனை சைக்கோ அப்படின்னு எடுத்திங்கன்னா 1% பேர் இருப்பாங்க. ஆனால் அதே ஒரு கார்ப்பரேட், ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு, ஒரு கார்ப்பரேட்குள்ளே போயிட்டு அதோட மேனேஜ்மெண்ட்டை எடுத்து அதில் எத்தனை பேர் சைக்கோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 100ல் 4 பேர் இருப்பாங்களாம். அதாவது 4% பேர் ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் சைக்கோவாக தான் இருப்பாங்க. சைக்கோவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு கேரக்டரை நான் அசாசினேட் பண்ணல. இதில் சொன்ன தன்மை, அடுத்தவங்களோட எமோஷனை புரிஞ்சு கொள்ள முடியாத அந்த தன்மை இருக்குல்ல, மூளையை ஸ்கேன் பண்ணால் அவங்க சைக்கோவாக இருப்பாங்க 4% பேர். இங்கே உடனடியாக கரெக்டு தாங்க, என் கம்பெனியில் என் மேனேஜர்லாம் சைக்கோ தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் சைக்கோன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு சைக்கோவால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டாகணும். அவன் எப்போவுமே லாஜிக்காக திங்க் பண்ணுறானோ, எப்போ அடிக்கடி எமோஷனை வெளியே காட்டாமல் அவன் இருக்கானோ, அடுத்தவங்களோட எமோஷனை பார்த்தும் எமோஷன் ஆகாமல் லாஜிக்காக சொல்யூஷன் சொல்கிறானோ, அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது. அதனால் அவன் ஒரு மேனேஜ்மெண்ட் இடத்துக்கு ஈஸியாக போக முடியுது. ஒரு காம்படிஷனில் ஈஸியாக தனியாக தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான ஆளாக இருக்கானே அப்படின்னு மேலே போக முடியுது. அதுக்காக கம்பெனியில் இருக்கிறவங்களாம் சைக்கோ பார்த்தா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் சொல்லலை. அவங்களுக்கு இந்த ட்ரைட் இருக்குது, அதனால தான் மேலேயும் போகிறாங்க. அப்படி மேலே போன சைக்கோவும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்தாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சைக்கோ கொலைலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க சில கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப கடினமான ரூல்ஸை போடலாம். நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றத பார்க்காம உங்களை வேலை வாங்க கூட செய்யலாம். இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரைட் அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கும். இங்கே சைக்கோபாத், சோஷியோபாத், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 வார்த்தையும் நம்ம அடிக்கடி இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு. சோஷியோபாத்னா என்ன? சோஷியோபாத்னா அவன் சாதாரண மனிதன் தான், ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு அவனை ஒரு சைக்கோத்தனத்தோடு மாற்றி விட்டுருச்சு. சின்ன வயசில் நடந்த கொடுமையாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் அவனை ஒரு சைக்கோ மாதிரி மாற்றிடுச்சு, ரொம்ப கொடுமையான செயல்களை செய்ய வச்சிருச்சுன்னா அவன் சோஷியோபாத். சைக்கோபாத் அப்படின்றவன் எதுவுமே நடந்திருக்காது, சாதாரண நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்.
ஆனால் மூளையே வித்தியாசமாக இருக்கிறதுனால அவன் அப்படி சிந்திப்பான். சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் இந்த ரூமில் இருக்கிறேன், இப்போது எனக்கு ஏதோ ஒரு கோவம் வந்துருச்சு, ரொம்ப கோவப்பட்டு நான் என்ன பண்ணுறேன், செவுத்தில் ஓங்கி குத்துறேன். இப்படி குத்துனா நான் சோஷியோபாத். ஆனால் கோவம் வந்துருச்சு, வீட்டுக்கு போவோம், ஒரு 5-6 நாள் உட்காந்து யோசிப்போம், இல்லை 5-6 மாதம் உட்காந்து யோசிச்சு அந்த செவுத்தில் குத்தலாம் வேணாம், அந்த செவரே இல்லாமல் அந்த வீட்டையே இடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பில்டிங்கே தகர்த்தரலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா நான் சைக்கோபாத். சிம்பிளாக சொல்லணுன்னா சோஷியோபாத் ஆபத்தானவங்க. ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்க. சைக்கோபாத் ஆபத்தானவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமாக கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்கள ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி அவங்க டேஞ்சரஸாக மாறுவாங்க. ஒரு சோஷியோபாத் ஆபத்தானவங்க தான், ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் எதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு ஆபத்தானவங்க ஒரு சைக்கோபாத். ஏன்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கான், அவன் பக்காவாக மேனிபுலேட் பண்ணி என்ன வேணால் அவனால் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு சைக்கோனா யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எமோஷனே இல்லாத ஒரு ஆள், நல்லா கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி தப்பு செய்கிறவங்க, மூளையே வித்தியாசமாக இருக்கக்கூடிய மூளை இல்லாத நபர்கள், இவங்க தான் சைக்கோ. ஆனால் இவங்களை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் வருதில்ல, ஆஹா நம்ம ஏதாவது ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம் வருதில்ல. உங்களுக்கு ஒரு குட் நியூஸை சொல்ல போகிறேன், ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. சைக்கோ கிட்ட நீங்கள் மாட்ட போகிறது கிடையாது. அவங்க உண்மையாகவே கொஞ்சம் ரேர் தான். அதாவது கொடூரமான தவறு பண்ணக்கூடிய சைக்கோன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி கவர்மெண்ட், போலீஸ்லாம் சேர்ந்து அவங்கள ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளவு ஈஸியாக செக்யூரிட்டி இல்லாமலாம் நம்ம ஊரில் இல்லை. நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக்கிட்டா இவங்கள்ட்டேருந்து தப்பிக்கவும் முடியும். ஸோ நீங்கள் அவ்வளவு பயப்பட தேவையில்லை சைக்கோவை பார்த்து. ஆனால் ஒரு கெட்ட செய்தியும் சொல்ல போகிறேன். உங்கள் கூடவே சைக்கோவை விட மோசமான ஒருத்தவன் இருக்கான். அவனை பார்த்து கட்டாயம் நீங்கள் பயந்தாகணும். அவனுக்கு எமோஷன்லாம் இருக்குது, இருந்தாலும் தப்பு செய்வேன் அப்படின்னு செய்கிறவன். அவன் இந்த தப்பு செஞ்சால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்றது அவனுக்கு தெரியும், இருந்தாலும் செய்வான். அவனுக்கு மூளையெல்லாம் உங்களை விட வேறுபட்டதெல்லாம் கிடையாது, சாதாரண மூளை தான், இருந்தாலும் தப்பு செய்வேன் அப்படின்னு செய்வான். அவனை தான் இந்த ஆத்தர் சேவேஜஸ் அப்படின்னு சொல்கிறார். சைக்கோக்கும் சேவேஜஸ்க்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. சைக்கோ அப்படின்றவன் மூளையே வேறு விதமாக அமைஞ்சவன். அவனால் அடுத்தவங்களோட எமோஷனை புரிஞ்சிக்க முடியாது, அவன் பண்ணுறது தப்புன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த சேவேஜஸ் அப்படி கிடையாது. நல்ல சாதாரண மூளை அவனுக்கு இருக்கும். அடுத்தவங்களோட எமோஷனை அவனால் பார்க்க முடியும். ரொம்ப பாவமாக இருக்கேன் அவங்கள பார்த்தா, சரி என்ன இப்போ கொல்லுவோம் அப்படின்னு செய்கிறவன். ஒரு தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவனுக்கு கில்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு விடக்கூடியவன். இந்த தப்பை பண்ணால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சவன் தான். ஏற்பட்டால் ஏற்பட்டுட்டு போகுது அப்படின்னு அந்த வேலையை செய்வான். சிம்பிளாக சொல்லணுன்னா சைக்கோவால் ஃபீல் பண்ண முடியாது, சேவேஜஸ் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சைக்கோவாக கான்ஷியஸாக முடிவெடுத்து இருக்கக்கூடிய சாதாரண நபர்கள் தான் சேவேஜஸ். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பை பர்த் அவன் நார்மலான ஆள் தான். அவன் மூளை சாதாரணமாக தான் இருக்கும், ஸ்கேன் பண்ணிங்கன்னா நார்மலாக இருப்பான். ஆனால் சைக்கோ செய்யக்கூடிய அனைத்து செயலையும் தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணி செய்யக்கூடியவன் தான் சேவேஜஸ். அந்த சேவேஜஸை பார்த்து நீங்கள் கட்டாயம் பயந்தே ஆகணும். அவங்க கண்டிப்பாக அவங்க கூட நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் கூடயா? அப்படிலாம் ஒன்றும் அவங்க கொலை பண்ணுறதெல்லாம் என் கூட யாரும் இல்லையே, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொன்னால் சைக்கோ மாதிரி தான். இதுலேயும் நிறைய வேரியேஷன் அப்படின்றது இருக்குது. சேவேஜஸ் எப்போவுமே கொலை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களும் சின்ன சின்ன தவறுகள்லேருந்து பெரிய தவறு வரைக்கும் பண்ணுவாங்க. ஒரு மேனேஜர் அவனோட எம்ப்ளாயியை பார்த்து கண்ணா பின்னான்னு அசிங்கப்படுத்துகிறாரு, அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படாது, இருந்தாலும் ஒன்றை அசிங்கப்படுத்துறது மூலமாக நான் பெரிய ஆள்னு காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு செஞ்சால் அவர் ஒரு சேவேஜஸ் தான். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ ஃபோன் எடுத்து அதில் ஒரு சின்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எந்த நேரத்தில் எங்கே இருக்காங்க, யார்கிட்ட என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே ஒரு ஆள் இருந்தால் அவங்களும் சேவேஜஸ் தான். டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், எவனோ ஒருத்தன் நம்மளை முந்திட்டு போயிட்டான், போகிறப்ப ரொம்ப சவுண்டாக ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்றதுக்காக நான் போக வேண்டிய திசையை விட்டுட்டு அவனை துரத்துக்கிட்டே ஒரு 3 மணி நேரம் காரை ஓட்டிகிட்டு போய் அவனை பார்த்து கத்துனேன்னா நானும் ஒரு சேவேஜஸ் தான். ஒருத்தர் கூட ரொம்ப அதிகமாக ஆர்கியூ பண்ணுறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த ஆர்கியூமெண்ட்டில் தோக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி இருக்க நபரோட ஒரு பர்சனல் லைஃப்பை இழுத்து அதில் இருக்கிறதுலையே ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசி அவங்கள எமோஷ்னலி டேமேஜ் பண்ணணும்னு நினச்சா அந்த நபரும் சேவேஜஸ் தான். இப்படிப்பட்ட சேவேஜஸ் எங்கெல்லாம் இருக்காங்க?
எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கொலைகாரங்களை பற்றி பேச போகிறோம், சைக்கோவை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதுக்காக சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சேவேஜஸ் நம்மளாக கூட இருக்கலாம். இந்த சேவேஜ் அப்படின்றவங்க யாராக வேணால் இருக்கலாம். இது ஒரு ஸ்லைடர் மாதிரி. நாளைக்கே நான் இப்படிப்பட்ட நபராக மாறிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாதாரண நபராக மாற முடியும். இந்த சைக்கோ அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்று அவன் சைக்கோ இல்லை. ஏன்னா அது மூளையோட ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம். ஆனால் இந்த சேவேஜ் அப்படின்றது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் கிடையாது. அது ஒரு வால்யூமை ஏற்றி இறக்குற மாதிரி தான். ஸ்பீக்கரே இல்லாத ஒரு டிவியில் சவுண்டே ஓடாது, அது சைக்கோ மாதிரி. ஆனால் ஸ்பீக்கர் இருக்கிற டிவிலையும் சவுண்டை 0 பண்ணால் சவுண்டு வராதில்ல, அதுதான் சேவேஜ். நம்ம எல்லாராலையும் சேவேஜ் ஆக முடியும். யார் சைக்கோ அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இந்த வீடியோவில் வந்திருக்கலாம். ஆனால் யார் சேவேஜ், யார் அப்படின்றத இப்போ பாருங்கள். எடிட்டர் இந்த இடத்துல பிளாக்காக ஸ்க்ரீனை போட்டு விடுங்களேன். உங்களோட முகம் தானே இப்போ தெரியுது. நீங்களும் ஒரு சேவேஜாக எப்போ வேணால் மாறலாம். எப்படி மாறுவோம் அப்படின்றதுலாம் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட எமோஷனல் ஸ்டேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு போகிறப்போ அவர் ஒரு சேவேஜாக மாறலாம். இதே சூழலில் இதே இடத்துல இன்னொரு நபரை வச்சா அவர் அப்படி ரியாக்ட் பண்ணாமல் கூட போகலாம். இப்படிப்பட்ட நபர்களாக மாறுறதுக்கு என்னெல்லாம் காரணம்? ஒரே ஒரு காரணம் தான் எமோஷன். சில வகையான எமோஷன் வரப்போ நம்ம இப்படிப்பட்ட நபராக மாறலாம். ஒரு வகையான எமோஷன் நமக்குள்ள அளவுக்கு மீறி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது ஒரு எரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளும் சேவேஜாக மாறலாம். அது சைக்கோத்தனத்தோடையும் நம்மளை மாற்றலாம், இல்லை இப்போ நான் சொன்ன உதாரணம் மாதிரி ஓரளவுக்கு சின்ன சைக்கோவாகவும் நம்மளை மாற்றலாம். அதில் முதல் எமோஷன் என்னென்னா ரேஜ். ஒரு அளவு கடந்த ஒரு கோவம். சாதாரணமாக வரக்கூடிய ஒரு கோவம் கிடையாது. கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கோவப்பட்டோமே அப்படின்னு வருத்தப்படுற கோவம் கிடையாது. ரொம்ப நாளாக அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கோவம் ஏதாவது ஒரு கட்டத்தில் பயங்கரமாக அது எரப்ட் ஆகும். அப்படி எரப்ட் ஆகுறப்போ அந்த கோபம் இப்படிப்பட்ட மனிதனாக நம்மளை மாற்றலாம். ரெண்டாவது ஈகோ. ஒரு சாதாரண ஈகோ கிடையாது. நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது. யாராவது ஒரு நபர் இது உனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டா அப்படிலாம் கிடையாது, நல்லா வருமே அப்படின்னு சொல்கிற அந்த தனம் கிடையாது. நான் தான் இந்த உலகத்தில் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஈகோ. என்னை யாராவது அசிங்கப்படுத்திட்டா நான் அவங்கள இந்த அளவுக்கு போய் தாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈகோ. அதாவது ஈகோவோட ஒரு உச்சக்கட்டம். அடுத்தது ஷேம். நம்மளை ஏதாவது ஒரு நபர் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. பொதுவாக ஒரு நபர் நம்மளை அவமானப்படுத்திட்டா ஏதாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறதும் சாதாரண விஷயம்தான். இல்லை சில சமயம் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அசிங்கப்பட்டுட்டோம்னா இவ்வளோ அசிங்கமாக போச்சே, அந்த இடத்துக்கு திரும்ப போயிடவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க அதுக்காக திட்டம் தீட்டி யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்கள மிகவும் தண்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் என்டைட்டில்மெண்ட். இந்த உலகத்தில் நான் விதி விலக்கு, எல்லாரை விட நான் சிறந்தவன், இந்த ரூல்ஸ்லாம் எனக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட எல்லா சைக்கோக்கிட்டையும் இருக்குது, எல்லா சேவேஜஸ்கிட்டையும் இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அடுத்தது ஜிலசி, பொறாமை. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது பொறாமையோட ஒரு உச்சம். எனக்கு கிடைக்கல ஆனால் அவனுக்கு மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு உச்ச நிலை. அந்த நிலையில் தான் எனக்கு கிடைக்கல உனக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்களாம். இங்கே இந்த ஆத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதை படித்ததுக்கப்புறம் நிறைய கிரிமினலாஜிஸ்ட்டே இதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அது என்னென்னா, இவர் பார்த்ததுலேயே சைக்கோவை விட சேவேஜஸ் தான் அதிகமான ஆபத்து நிறைந்த மனிதர்களாக இருக்காங்களாம். ஏன்னா சைக்கோன்றவன் இப்படித்தான் செயல்படுவான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அவன் மூளையில் ஒரு பிரச்சனை, இந்த டிவியில் சவுண்டே வராது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபோனில் பவர் பட்டன் ஒர்க் ஆகாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், டபுள் கிளிக் பண்ணால் ஆன் ஆகிற மாதிரி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் அப்பயும் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் ரூல்ஸ் போட முடியும். இப்படி தான் இந்த சைக்கோ வேலை செய்கிறான் அப்படின்றது தெரியும். சினிமாவில் வர மாதிரி சிவப்பு கொடையை பிடிச்சிட்டு போனால் எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்னு ஒரு சைக்கோ சொன்னான்னா அட்லீஸ்ட் அதை வச்சு அவனை ட்ராக் பண்ண முடியும், அவனை கண்டுபிடிக்க முடியும். இல்லை சிவப்பு கூடயே யாரும் எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்ச நாள் ஊரை கொஞ்சம் காப்பாற்றவும் முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நாள் திடீர்னு கொலை பண்ணுவேன், அடுத்த நாள் அதே நபரை கட்டி பிடிச்சி அழுவேன் அப்படின்னு எமோஷன் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நபராக இருந்தால், அதாவது சாதாரண நம்மளை மாதிரி நபராக இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்து. அப்படிப்பட்டவங்களாக தான் இந்த சேவேஜஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சாதாரண நபர்கள் இப்படிப்பட்ட பெரிய செயலியும் செய்யலாம், இல்லை நம்ம கூட இருந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஆபத்தையும் கொடுக்கலாம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சைக்கோவா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்காக ஒரு டெஸ்ட் அப்படின்றது இருக்குது.
எஃபிஐயாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த டெஸ்ட்டை வச்சு தான் ஒரு நபர் சைக்கோவா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கும். அந்த டெஸ்ட்டோட பேர் பிசிஎல்ஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோபதி செக்லிஸ்ட் ரிவைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு செக்லிஸ்ட். ஒரு 20 கேள்வி இருக்கும். அந்த 20 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதிலை வச்சு நீங்கள் சைக்கோவா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒரு சைக்கோ கிட்டே கொடுத்து இதுக்கு எஸ்ஆர் நோ சொல்லு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த 20 கேரக்டர் அவன்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றத அவனுக்கே தெரியாமல் அனலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கு ஸ்கோர் போட்டு அந்த ஸ்கோர் எவ்வளவு வருதோ அதை வச்சு ஒருத்தவன் சைக்கோவா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பல கேரக்டர் இதுக்குள்ளே வரும். ஒரு 20 கேரக்டர் ஒருத்தவங்கிட்ட இருக்குன்னா அவன் கண்டிப்பாக சைக்கோவாக தான் இருக்க முடியும். அவனுக்கு இந்த டெஸ்ட் மூலமாகவே மரண தண்டனை கூட வாங்கி கொடுத்த நிகழ்வுலாம் இருக்குது. அவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க, மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய தண்டனையே கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு டெஸ்ட்டா, அவ்வளவு நம்பக்கூடிய ஒரு டெஸ்ட்டா, அதில் என்னென்ன கேரக்டர் இருக்குது, அந்த 20 விஷயத்தை பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு 20 விஷயத்தையும் ஒரு கேள்வி மாதிரி சொல்கிறேன். நீங்களே ஒரு நபரை மனதில் வச்சுட்டு அவருக்கு எஸ்ஆர் நோ போடுங்க, இல்லை உங்களை நீங்களே மனதில் வச்சுட்டு ஒரு எஸ்ஆர் நோ போடுங்க. நம்மளை எப்போவுமே நம்ம ஒழுங்காக ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அதனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஜாலிக்காக இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்ப்போம். நீங்கள் எஸ் நோ அப்படின்னு போட்டுகிட்டே வாங்க. எவ்வளவு ஸ்கோர் வருதுன்றதை வச்சு அவர் சைக்கோவா இல்லையான்ற ஒரு ஜாலியான டெஸ்ட்டை பண்ணுவோம். இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இதில் தெரியக்கூடிய தகவலை சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவர் யாராவது சைக்கோ அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. முதல் டெஸ்ட்லேயே நீங்கள் மனதில் வச்சிருக்கிற நபர் சைக்கோ இல்லை அப்படின்னு வந்துற போது அது என்ன தெரியுமா? அவரை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குமா? ரொம்ப சாமிங்காக இருக்காரா? பர்ஃபெக்டாக இருக்காரா? அவர்கிட்ட குறையே இல்லையா? எப்போவுமே நல்ல மனிதனாக மட்டும்தான் அவர் இருந்து நான் பார்த்துருக்கேன். ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம், யாருனே தெரியாத ஒரு நபரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவர்கிட்ட பாசமாக பேசுவாரியா? அவருக்கு ஏன்டா இவ்வளோ பாசத்தை காட்டுற அப்படின்னு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்படின்ற நபராக அவர் இருக்காரா? அப்படி இருந்தால் அவர் ஒரு ஸ்கோர் வாங்கிட்டார். உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த நபர் இந்த உலகத்திலேயே வசதியான நபர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரா? எல்லாரை விட நான் வசதி, எல்லாரை விட நான் ஒரு மேம்பட்ட ஒரு மனிதன், மற்றவங்களை விட எனக்கு ரூல்ஸ்லாம் கம்மி தான், உங்களுக்கு தான் அந்த ரூல்ஸ், எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரா? அந்த நபருக்கு ஈஸியாக போர் அடிச்சிடுமா? வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும் போதே போர் அடிக்குதுல்ல, வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரா? இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு போனாலும் அங்கேயும் அதுவும் போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா? அவருக்கு சாதாரண மனிதனை என்டர்டெயின் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்காதா? எல்லாத்தையும் போரிங்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரா? ஏதாவது பெருசாக ஒன்று பண்ணணும், ரூல்ஸை மீறி ஏதாவது செய்யணும், அப்போ தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்காரா? அடுத்தவங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி எப்போவும் அவருக்கு என்ன வேணுமோ அது அவருக்கு கிடச்சிருமா? நம்ம எல்லாருக்குமே நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். சில சமயம் நம்மளும் போய் சொல்லி மேனிப்புலேட்லாம் பண்ணுவோம் தான். ஆனால் எப்போவுமே எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கா? உங்கள் கூட இருக்கக்கூடிய நபருக்கு அப்படி அது கிடச்சிக்கிட்டே இருக்கா? அப்படி கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா சைக்கோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவர் எப்போவுமே பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாரா? காரணமே இல்லை, ஆனால் எனக்கு பொய் சொல்ல தான் ஏன் பிடிக்கும், நான் பொய் தான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரா? வெளியே போய் சாப்பிட்டு வந்திருப்பார். என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு அம்மா கேட்கும்போது ஒரு பரோட்டா சாப்பிட்ருப்பாரு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா? இங்கே எதுக்குடா பொய் சொன்னேன், இங்கே நீ பொய்யே சொல்லியிருக்க வேணாமே அப்படின்னு நமக்கு தோணியிருக்கா? உண்மையாகவே மனதில் இருந்த ஒரு சாரி சொல்லியிருக்காரா? இல்லை சொன்னதே இல்லையா? சாரின்ற வார்த்தை வரும், மன்னிச்சிருங்கன்ற வார்த்தை வரும், ஆனால் இந்த சாரி அப்படின்ற ஃபீலிங் அவருக்கு இருந்திருக்காது. சில சைக்கோ இவர்கிட்ட சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அதுதான். அது என்ன தெரியுமா? எனக்கு சாரின்ற வார்த்தை தெரியும், அதோட மீனிங் கூட எனக்கு ஒரு லாஜிக்கலாக புரியுது, தப்பு பண்ணிட்டா சொல்கிறது அப்படின்றது புரியுது, ஆனால் அதை நான் உணர்ந்ததே கிடையாது. தப்பு பண்ணிட்டோமே, சாரி கேட்கலாம்னு எனக்கு உணர்வாக வந்ததில்லை, வார்த்தையாக தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி அவர் இருக்காரா? அடுத்தவங்களோட பெயினை உண்மையாக புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு நபராக இருக்காரா? ஏதாவது ஒரு நபரை பார்த்து பாவமாக இருக்குல்ல அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாதா? ஒரு தியேட்டருக்கு போகிறோம், தெரிஞ்ச மனிதர்கிட்ட சில சமயம் நம்ம பாவத்தை காட்ட மாட்டோம், அவங்க மேலே இருக்கிற சண்டைனாலையும் வன்மத்தினாலையும் நம்ம விட்டுருவோம். ஆனால் தியேட்டரில் ஒரு படம் ஓடும், ஏதாவது ஒரு நபருக்கு, யாருனே தெரியாத ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், மியூசிக்லாம் போடுவாங்க, அங்கே கொஞ்சம் பாவமாக இருக்கும், அங்கே கூட பாவமாக இல்லாமல் நல்லா சிரிப்பாக இருக்குல்லே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரா? அவருக்கு எமோஷன் அப்படின்றதே ஒன்று வராமல் இருந்திருக்கா? எமோஷனை ரியலாக காட்டாமல் எப்போவுமே ஒரு ஃபேக்காக இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கா? அதாவது அவர் நடிக்க தான் செய்கிறாரு, உண்மையாக எமோஷன்லாம் காட்டல. நான் ஜோக் சொன்னதுக்கு அவர் உண்மையாக சிரிக்கலை, நடிக்கிறாரு. நான் சொன்ன கதைக்கு அவர் உண்மையாக அழற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கா? எப்பவும் தோணிக்கிட்டே இருந்திருக்கா? அடுத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையானது கிடைக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர் அவர். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கண்ட்ரோலை இழந்தா மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரா? சின்ன விஷயம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்பட்ட, சின்ன விஷயம் இதுக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்ண அப்படின்னு ஏதாவது ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரா?
சில சமயம் தப்பு பண்ணிவிட்டு அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அந்த தப்பை ரிப்பீட் பண்ணியிருக்காரா? அவரை நம்பி ஏதாவது நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அந்த நம்பிக்கை துரோகத்தை கொடுத்துட்டு அடுத்த தடவையும் திரும்ப அதே மாதிரி தான் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 தவறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரா? அவருக்கு திரும்ப 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 பிரேக்கப் ஆகிருக்கா? ரொம்ப ஆசையாக நேசித்து ஒரு காதலுக்குள்ளே போய் என் உலகத்திலே இதுதான் சிறந்த காதல்னு சொல்லி அங்கேருந்து பிரேக்கப் ஆகி இன்னொரு காதலுக்குள்ளே போய் அதே மாதிரி பிரேக்கப் ஆகின்னு திரும்ப 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 லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கா. சின்ன வயதுலேயோ இல்லை இப்போயோ ஒரு பிரச்சனைக்குரிய குழந்தையாக அவர் இருந்திருக்காரா? குழந்தைகள்னாலே சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், சின்ன சின்ன குறும்புகள் பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனைக்குரிய குழந்தைனா என்ன? இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். ஆனால் வீட்டுக்கு வெளியில் ஒரு நாய் படுத்திருக்குன்னா அதை போய் கொஞ்சம் தான் செய்யும், அது கூட விளையாட தான் செய்யும். ஆனால் நாயை பார்த்தாலும் கல் எடுத்து அடிக்கிறது, தீக்குச்சியை கொளுத்தி மேலே போடுறது, வெடி எடுத்து அடிக்கிறதுன்னு பார்க்குற எல்லா உயிருக்கும் தவறு செய்கிற ஒரு குழந்தைன்னா அது பிரச்சனைக்குரிய குழந்தை தான். குழந்தைங்க எப்போவுமே அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்குது. அதை விட முக்கியமாக வாயில்லா ஜீவன்கிட்ட அப்படி அது இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குழந்தை பருவத்தில் அவர் இருந்திருக்காரா, இல்லை வளர்ந்ததுக்கப்புறமும் அப்படி அவர் எங்கேயாவது செஞ்சுக்கிட்டு இருக்காரா? ரோட்டில் சும்மா போகிறப்ப ஏதாவது ஒரு நாயை கல்லெடுத்து அடித்து ரத்தம் வர வைக்கிறாரா? அடிக்கடி யோசிக்காமல் ஏதாவது செஞ்சுருவாரா? யோசிக்காமல் பேசி விட்டுறது, யோசிக்காமல் ஏதாவது செஞ்சிடுறது, அதுக்கப்புறம் யாராவது டேய் யோசிக்காமல் இப்படி பண்ணாத, கொஞ்சம் யோசிச்சு பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்களா? அவரோட லைஃபுக்கு ஒரு பிளானே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காரா? என் லைஃப்பில் எனக்கு எதிர்காலத்தில் எந்த பிளானும் இல்லைங்க, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கு எந்த ஒரு எய்மும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரா? அந்த எதிர்காலத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாமல் எனக்கு என்ன பிளான், லைஃப் சும்மா அப்படியே போகுது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரா? அதாவது நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன எதிர்கால ஆசைன்றது இருக்கும். ஒரு ஃபோன் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணை நேசிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே அவருக்கு எதிர்காலத்தை பற்றி அவர் பேசியே நான் பார்த்தது இல்லைங்க. நம்மள்ட்ட சில பேர் எதிர்காலத்துலலாம் எனக்கு ஆசை இல்லை, பிளான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் உட்காந்து பேசினா எதிர்காலத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு இப்படி லைஃப் இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. அப்படி எதுவுமே அவர் சொன்னதே கிடையாதா? எதிர்காலத்தை பற்றி பேசினதே கிடையாதா? அவரை சார்ந்து யாராலையுமே இருக்க முடியாதா? நம்மளை சார்ந்து சில பேரால் இருக்க முடியும், சில பேரால் இருக்க முடியாது தான், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது, எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டும் இருக்க முடியாது. சில பேர் நம்மளை சார்ந்து இருப்பாங்க, சில பேர் நம்மளை சார்ந்து இருக்க முடியாது, அவனெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருமே அவனை சார்ந்துலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? அவரும் அப்படிப்பட்ட மனிதனாகவே இருந்துக்கிட்டே இருக்காரா? அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் எப்போவுமே அடுத்தவங்களை காரணம்னு சொல்கிறாரா, அடுத்தவங்களை குறை சொல்கிறாரா, அடுத்தவனோட தவறு தான் இது அப்படின்னு சொல்கிறாரா? அவர் லைஃப்பில் 1-2 பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனை வரும் போதெல்லாம் இது அடுத்தவன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரா? எப்பயாவது ஒரு தடவையாவது நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? சின்ன வயதிலிருந்து அத்தாரிட்டி, அதாவது கொஞ்சம் அதிகாரத்தை அவர் மேலே காட்டக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரா? அவருக்கு அதிகாரம் அப்படின்னாலே பிடிக்காமலே இருந்திருக்கா? சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் டீச்சரா, அவங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சிருக்காரா? அப்பா அம்மா என்ன நம்மளை இப்படி கண்டிக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்காரா? வளர்ந்ததுக்கப்புறம் அவன் என்ன போலீஸ் நம்மளை ஹெல்மெட் போட சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரா? எப்போவுமே அதிகாரம் அப்படின்னாலே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாரா? 1-2 இடத்துல நம்மளும் கோவப்படுவோம், என்னடா ஹச்ஓடி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு தோணும், மேனேஜர் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னு தோணும். ஆனால் எப்பவுமே அப்படி தோணுமா ஒரு நபருக்கு? பல தடவை 2ஆம் வாய்ப்பு கிடைச்சும் அதே தவிர அவர் பண்ணியிருக்காரா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு, போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க, இதுக்கப்புறம் பண்ணிடவே கூடாது, பார்த்து இருந்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே வெளியே வந்து அதே தப்பை பண்ணியிருக்காரா? அவர் பல தடவை பண்ணியிருக்காரா? பல விதமான தவறுகளை அவர் பண்ணியிருக்காரா? நம்ம எல்லோரும் ஏதாவது தவறு பண்ணுவோம், ஆனால் ஒரே மாதிரி தவறு திரும்ப திரும்ப வரும். சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, சில பேர் குடிப்பாங்க, ஏதாவது ஒரு தவறு அவன்கிட்ட அப்படி இருக்கும். ஒருத்தவன் ஒரு இடத்துல பொய் சொல்கிறது, இன்னொரு இடத்துல போயிட்டு பணத்தை திருடிட்டு ஓடுறது, இன்னொரு இடத்துல கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடிக்கிறது, இன்னொரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவனை போட்டு அடித்து அவனுக்கு ரத்தம் வர வைக்கிறது, ஒரு இடத்துல எமோஷ்னலாக ஒருத்தவங்களை டேமேஜ் பண்ணுறதுன்னு வேறு வேறு ஏதாவது பிரச்சனை, வேறு விதமான தவறுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரா? இந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா அவர் ஒரு சைக்கோ. இப்போ சாதாரண நபருக்கு ஒரு 3 பாயிண்ட் அப்படின்றது வரும். 3 இடத்துல கண்டிப்பாக நம்மளுமே சாதாரணமாக ஆமாங்க அப்படின்னு சொல்லிடுவோம், அது சாதாரண விஷயம். ஒரு 4-7 இடத்துக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபர், சாதாரண நபர் தான், கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபர், பிரச்சனைக்குரிய ஒரு நண்பன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8-12 இடத்துக்கு ஆமான்னு சொல்லியிருந்தா அது ஒரு ரெட் ஃப்ளாக். கொஞ்சம் கவனித்து அவங்கள்ட்ட இருந்துக்கணும், தள்ளி இருக்கிறது நல்லது. 13-16 இடத்துல ஆமான்னு சொல்லியிருந்தா அவர் ஒரு டேஞ்சரஸான ஆள், அவருக்கு உண்மையாகவே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை, இல்லை ஏதாவது ஒரு போலீஸோட கவுன்சிலிங் கூட தேவை, அவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். 17-20 எடுத்திருந்தா, 17-20 கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஒரு சைக்கோ.
அவரோட மூளையிலேயே பிரச்சனை இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக அவரை நீங்கள் திருத்த முடியாது, அவரை மாற்ற முடியாது, அவருக்கு எம்பத்தின்றது கிடையாது. அவரை உடனடியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு நபர். திரும்பவும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த செக்லிஸ்ட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாரும் சைக்கோவா இல்லையா அப்படின்ற டெஸ்ட்லாம் பண்ணாதீங்க. இது ஒரு நாலேஜாக எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் எல்லாரும் சைக்கோ அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தா நம்ம தான் சைக்கோவாக மாறிடுவோம். கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு அப்பா இல்லை ஒரு அம்மா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை இப்போ தான் முதன்முறை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. கையில் எடுத்த உடனே அந்த குழந்தை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் எந்த ஒரு தவறும் பண்ணாத ஒரு உயிர் அந்த குழந்தை. எந்த ஒரு நபரையும் காயப்படுத்தாத ஒரு உயிர். எந்த விதத்துலேயும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கலை, செய்யலை, அப்படிப்பட்ட ஒரு உயிர். அதை கையில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு நபர் கதவை திறந்துட்டு உள்ளே வரார். வந்தவர் உங்கள் கையில் இருக்கிற அந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பல பேரை கொல்ல போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவனை அடித்து அந்த ரூமை விட்டு விரட்டி விட்டுடுவீங்க. உங்கள் குழந்தை அப்படி எதுவுமே செய்யாது அப்படின்னு நம்புவீங்க. ஆனால் ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருந்தால், உண்மையாகவே உங்களோட குழந்தை வளர்ந்து வந்து நிறைய பேரை கொல்லா, இப்போ அப்படி கொல்லக்கூடிய குழந்தை பிறக்கும் போதே நான் நிறைய பேரை கொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு பிரச்சனையோடு பிறக்குதா, இல்லை வளர்ந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து பல விஷயத்தை பார்க்கறதுனாலையும் பழைய கொடுமைகளை அனுபவிக்கிறதுனாலையும் அப்படிப்பட்ட கொலைகாரனாக மாறுதா? அப்போ கொலைகாரன் பிறக்கும் போதே கொலைகாரனா, இல்லை வெளியே வந்து இந்த உலகம் அவனை கொலைகாரனாக மாற்றினுச்சா? இந்த 2 கேள்விக்கு 2 விதமான பதிலை நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மூளையிலேயே பிறக்கும் போதே நிறைய பிரச்சனைகளோடு தான் சைக்கோ பிறக்கிறாங்க. அவங்க மூளையிலேயே பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க கட்டாயம் சைக்கோவாக தான் மாறியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிடையாது, அவன் வாழ்க்கையில் வளர்ந்து வந்து பல விஷயத்தை பார்த்ததுனால மட்டும்தான் அவன் சைக்கோவாக ஆனான், பிறவிலேயே யாரும் சைக்கோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டுமே உண்மை. ரெண்டும் சேரும்போது தான் ஒரு சைக்கோ உருவாகிறான் அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட 30 வருஷம் பல ஆயிரம் சைக்கோவை இவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. நிறைய சயின்டிஸ்ட் கூட உட்காந்து பேசியிருக்காரு. அதை ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. இவர் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் ரெண்டும் சேரணும். பிறக்கும் போதே மூளையில் சில பிரச்சனைகளோடு பிறக்கக்கூடிய குழந்தை வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நிறைய அநீதிகளை பார்க்கும்போது தான் அது சைக்கோவாக மாறுதுன்னு சொல்கிறார். பிறக்கும் போதே மூளையில் பிரச்சனையோடு பிறக்கிறது ஒரு துப்பாக்கியில் புல்லட்டை லோட் பண்ணி வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்க்குறது அந்த துப்பாக்கியோட ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இப்போ துப்பாக்கி சுட்டதுக்கு காரணம் உள்ளே இருந்த புல்லட்டா இல்லை ட்ரிகரை அமுக்குனதா? ரெண்டுமே தான். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா கூட அந்த துப்பாக்கின்றது சுட்டிருக்காது, அவன் சைக்கோவாக மாறியிருக்க மாட்டான். இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும்போது மட்டும்தான் ஒரு நபர் சைக்கோவாக மாறுறான். இவர் பண்ண ஸ்டடியிலேருந்து பல விஷயத்தை சொல்கிறார். பிறக்கும் போதே எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வரும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி அமிக்டலா ஒழுங்காக வேலை செய்யாமல் போகலாம். வெளியில் நடக்கக்கூடிய எமோஷன் சார்ந்த பல விஷயங்களை பார்க்கும்போது மூளையில் எமோஷனுக்காக இருக்கக்கூடிய அமிக்டலா ஆக்டிவேட் ஆகலைன்னா அவனுக்கு வெளியே இருக்கக்கூடிய நபர்களோட எமோஷனை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைன்றது வராது. அதனால அவனால் ஒரு சைக்கோவாக மாற முடியும். ரெண்டாவது, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய சில பகுதி ஒழுங்காக வேலை செய்யலை. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, என் எமோஷன் ஏதாவது எனக்கு சொல்லும், ஆனால் அப்படி சொல்லும் போது ஒரு பிரேக்கை ப்ரெஸ் பண்ண வேண்டியது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். கோவமாக இருக்குது, அவனை அடிச்சிடு அப்படின்னு மூளை சொல்லும், ஆனால் அப்படிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இதுவும் ஒழுங்காக வேலை செய்யாதனால தான் அவன் சைக்கோவாக மாறுறான். மூணாவது, MAOA அப்படின்ற ஒரு ஜீன் இருக்குது. இந்த ஜீனோட வேலை என்னென்னா, மூளையில் எந்த கெமிக்கல் எப்போ சுரக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஹாப்பி ஹார்மோனெல்லாம் இந்த மூளைக்கு இது தான் அனுப்பி வைக்கும். இதில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் இந்த ஹார்மோன் ஒழுங்காக சுரக்கிறதில்ல. அதனால ஒருத்தனோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கேயும் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வேலை செய்யலைன்னா என்ன விளைவு ஏற்படுமோ அதே மாதிரி விளைவு ஏற்படுது. ஆனால் இது மட்டும் காரணம் கிடையாது. இது கூட சேர்ந்து நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமா ஒரு நபருக்கு ஏற்படுது. அப்பா அம்மா ஒழுங்காக அமையலை, ஒழுங்காக பாசம் அப்படின்றது கிடைக்கல. சின்ன வயதுலேருந்து நிறைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டே வந்திருக்கார். அவர் வாழ்ந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கொலை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இப்படிப்பட்ட மூளையோடு வரக்கூடிய நபர் இப்படிப்பட்ட சூழலில் வளரும் போது தான் சைக்கோ அப்படின்றவர் உருவாகிறாராம். நம்ம ஈஸியாக ஒருத்தவனை இப்படி வில்லனைஸ் பண்ணிடலாம், இல்லை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினப்போம். ஆனால் உண்மையாக அப்படிப்பட்ட காரணன்றது கிடையாது. பிறக்கும் போதே சில பிரச்சனை இருக்கணும், வாழ்க்கையில் வளரும் போது சில பிரச்சனையை பார்க்கணும். இப்படிலாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உண்மையாக சைக்கோவை என்னன்னு சொல்லுவீங்க? பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர் சைக்கோவா, இல்லை பாதிப்புக்குள்ளான ஒரு நபர் தான் சைக்கோவா? இது ரெண்டுத்துக்குள்ளேயும் பொருந்தி போகிற நபராக தான் அவர் இருக்கார்.
அவரும் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பாதிப்புனால சைக்கோவா மாதிரி இப்போ பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல போகிறீங்களா, கெட்டவங்கன்னு சொல்ல போகிறீங்களா? 30 வருடத்துக்கு அப்புறம் இப்படி தான் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். 30 வருடத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மிருகத்தை இவர் சண்டையிட்டு தோக்கடிக்கணும்னு நினச்சாரோ அந்த மிருகமே இப்போ இவரை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீட்சே அதுதான் சொல்லுவார், ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்க போதிய நேரம் நீங்கள் உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பள்ளத்தாக்கு உங்களை உத்து கவனிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. சைக்கோவை என்னன்னு டிஃபைன் பண்ணுறது அப்படின்றது இவருக்கு தெரியல. தேவையை விட அதிகமாக சைக்கோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால சைக்கோ யாருன்றதே இப்போ இவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அடுத்து நம்ம சில கேஸ் ஸ்டடீஸை பற்றி பார்ப்போம். உண்மையாக லைஃப்பில் சைக்கோ எப்படி இருக்காங்க, சேவேஜஸ் எப்படி இருக்காங்கன்னு இந்த ஆத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சில கேஸ் ஸ்டடீஸை பார்ப்போம். அதில் முதல் நபர் ஆஸ்கார் பிஸ்டோரியஸ். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கூகுளில் இவரோட நேமை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் ரன்னரோட இமேஜ் வரும். பிறக்கும் போதே கால் இல்லாமல் பிறந்தார், 2 காலுமே அவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எல்லாருக்கும் இவர் இருந்தார். எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தார். கார்பன் லெக்கை மாட்டிக்கிட்டு அந்த ஒலிம்பிக்கில் ஓடக்கூடிய ஒரு அத்லட்டாக அவர் மாறினார். அவரை பிளேட் ரன்னர் அப்படின்னு கூட கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு அத்லட் அவர். ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பார்க்குறவங்களுக்குலாம் இவர் ஒரு ஹீரோ அப்படின்னு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் 2013 வேலண்டைன்ஸ் டே காலையில் 3 மணி இருக்கும். அப்போது தன்னோட பெட்லேருந்து எந்திரிச்சு போன அவர் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் இருந்த தன்னோட காதலியை 4 முறை சுட்டு கொண்டுட்டார். அவர்கிட்ட ஏன் இந்த கொலையை பண்ண அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன சிம்பிளான ஒரு பதில், என் வீட்டுக்குள்ளே வேற யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சி நான் தெரியாமல் சுட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் சொன்னதை பொய் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அவர் உண்மையாக அதை நம்பலை. அவருக்கு தெரியும் வேணும்னு தான் அவர் சுட்டோம் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சே அந்த பொண்ணை அவர் சுட்டிருக்கார். அதுக்கப்புறம் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது அவர் பல இடங்களில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கார். அவருக்கு அதிகமாக கோபம் வரும். சில சமயம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகும். நிறைய தடவை துப்பாக்கி வச்சு சண்டை போட போய் அவர் மாட்டியிருக்கார். நிறைய தடவை தன்னோட காதலி கூட அவர் சண்டை போட்டிருக்காரு. கொலை பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட காதலியோட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு முதல் நாள் அனுப்பிச்ச டெக்ஸ்ட் மெசேஜில் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் கூட இருக்கிறதுக்கே சில சமயம் எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப மூர்க்கத்தனமாக நீ பேசுகிற, ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் தான் அவன் தன்னோட காதலியை சுட்டு கொண்டு இருக்கான். இப்போது இவர் சைக்கோவா சேவேஜா? இந்த ஆத்தர் சொல்கிறாரு இவர் ஒரு சேவேஜ். ஏன்னா இவரால் கோவப்பட முடியுது. ஒரு சைக்கோ இப்படி கொலை பண்ண மாட்டான். அதாவது வீட்டுக்கு காதலியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நடுராத்திரி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி துப்பாக்கியை வச்சு 4 தடவை சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சேன், அதுவும் என் பாத்ரூம்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவன் திட்டம் தீட்டி தான் எதையும் செய்வான். யோசிக்காமல் செய்கிறவன் சேவேஜ். அது மட்டும் இல்லாமல் இவன் பல தடவை கோவப்பட்டிருக்கான், சண்டை போட்டிருக்கான். சைக்கோக்கு கோவம்லாம் வராது. முன்னாடி இருக்கிற நபர் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து அவன் கோவம்லாம் பட மாட்டான். அவன் கொல்றதுக்கான காரணமே வித்தியாசமாக இருக்கும். அப்போ இந்த நபர் ஒரு சேவேஜ். அடுத்தது ஹெரால்ட் ஷிப்மன், ஒரு டாக்டர். மான்செஸ்டரில் நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா என்னோட டாக்டர் ஹெரால்டு ஷிப்மேனை தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலில் நின்றுருப்பீங்க. அவ்வளவு அன்பானவர், பாசமானவர். நீங்கள் போய் உங்களோட பிரச்சனையை சொன்னால் பொறுமையாக உட்காந்து கேட்பார். உங்கள் பேரை ஞாபகம் வச்சுப்பார். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுப்பார். அடுத்த தடவை நீங்கள் திரும்ப வந்தால் கூட உங்கள் பேரை அவரே சொல்லுவார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவரே கேட்பார். அன்றைக்கி வயிறு வலிக்குதுன்னு சொன்னீங்களே, இப்போ சரியாக இருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கேட்பார். உங்கள் குழந்தைகளை கொஞ்சுவார். அவ்வளவு அன்பான நபர். தன்னோட பேஷண்ட்டை ரொம்ப ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டார். கூடவே இன்னொரு விஷயம் செஞ்சார், பேஷண்ட்டை கொலவும் பண்ணார். அவர் கிட்டத்தட்ட மாட்டிக்காமலே கொலை பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசியில் நிரூபிக்கப்பட்ட கொலை 215, சஸ்பெக்ட் 250. அவ்வளவு பேரை அவர் கொலை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். முக்கியமாக வயது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், சீக்கிரம் அப்படியும் சாவதானே போகிறாங்க அப்படின்றவங்கள கொஞ்சம் சீக்கிரம் கொல்லுவோம் அப்படின்றதுக்காக கொண்டு இருக்கார். உண்மையான காரணம் என்னென்னா அவருக்கு கொலை பண்ண பிடிச்சிருந்துருக்கு, அதனால் கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் கொலை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வராருன்னு அவரோட மனைவிக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 250 கொலை வரைக்கும் அவர் மாட்டவே இல்லை. கடைசியில் எப்படி தான் மாட்டினார்? ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டார். எப்படி? ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறப்போ நிறைய வயதான நபர்கள் இந்த ஊரில் இறந்து போகிறாங்களே, அதில் முக்கியமாக நிறைய பேர் இவரோட ஹாஸ்பிட்டல் கிளினிக்லேயே இறந்து போகிறாங்களே, அதுவும் கரெக்டாக அவங்க மதியான நேரத்தில் இறந்து போகிறாங்களே, அதுவும் கரெக்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இறந்து போகிறாங்களே, அதுவும் கரெக்டாக உட்காந்துக்கிட்டே இறந்து போகிறாங்களே, எப்படி அப்படின்னு ஒரு நபர் யோசிக்கிறார்.
அதனால கேஸும் கொடுக்குறாரு. திரும்ப வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்போ கூட ஆள் தப்பிச்சிடுறாரு அங்கேருந்து. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தடவை கொஞ்சம் க்ரீட் அதிகமாகிடுது, பேராசை அதிகமாகிடுது. ரொம்ப பணக்கார வயதான ஒரு பாட்டியை பிடிச்சி இவங்களை நம்ம கொண்டுட்டு இவங்களோட சொத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாரு. அவர் எப்போவுமே ஒரு விதமான ஊசியை போட்டு தான் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்திருக்காரு. அதை பார்க்குறதுக்கு நேச்சுரல் காஸ்ட் மாதிரியே தெரியும். ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊசியை அந்த பணக்கார லேடிக்கும் போடுறார். அவங்க இறந்ததுக்கப்புறம் சொத்து இவருக்கு வரா மாதிரி இருக்கவும் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் சந்தேகப்பட்டு கேஸ் போட்டு அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது இவர் அந்த ஊசியை அதிகமாக போட்டிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட 215 பேருக்கு இவர் கொன்று இருக்காரு. சஸ்பெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 250 பேரை இவர் கொன்று இருக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குது. இங்கே இவர் சைக்கோவா சேவேஜா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு சைக்கோ. சேவேஜ் இப்படி கொலை பண்ண மாட்டான். திட்டம் தீட்டி கரெக்டாக யோசித்து எந்த ஊசியை போட்டால் மாட்டோன்னு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக அவன் கொலை பண்ண மாட்டான். கொலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் சாதாரணமாக போய் சாப்பிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு தூங்கியிருக்க மாட்டான். கொலை பண்ணுறதை கண்டுபிடிக்காத மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட 250 பேரை அவனால் கொல்லவே முடியாது. அப்போ இவர் ஒரு சைக்கோ. அடுத்தது மெலனி மேக்ரி. இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட கணவர் பில் மேக்ரி. பில் மேக்ரியும் ரொம்ப ஒரு பெரிய ஆள் தான், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் இருந்தாலும் மெலனிக்கு அவங்களோட பாஸ் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. பாஸ்கிட்ட ஒரு கள்ள தொடர்புமே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? கணவன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனால் டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப கடினமான விஷயமாச்சு. டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நேமும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆன்லைனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாத பாய்சன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாய்சன்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு துப்பாக்கியை வாங்கியிருக்காங்க அவங்க பேஷண்ட் மூலமாக. கூடவே 3 சூட்கேஸையும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட கணவனை சுட்டு கொன்று துண்டு துண்டாக வெட்டி 3 சூட்கேஸில் பேக் பண்ணி ஆற்றுல வீசியிருக்காங்க. அந்த சூட்கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிருக்கு. இந்த 3 நாளும் எந்த ஒரு எமோஷனும் வெளியில் காட்டாமல் ரொம்ப சாதாரணமாக அவங்க வேலைக்கு அவங்க போயிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க தொடர்பில் இருக்கக்கூடிய அவங்க பாஸுக்கே இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியாது. தன்னோட பேஷண்ட்ஸுக்கு தெரியாது. ரொம்ப சாதாரணமாக தன்னோட கணவன் காணா போயிட்டாரு அப்படின்ற கேஸை கொடுத்துட்டு ரொம்ப சாதாரணமாக நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிஞ்சிருக்கு இதை கொன்னது இவங்களோட ஒய்ஃப் தான் அப்படின்னு. இந்த மெலனி ஒரு சைக்கோவா இல்லை ஒரு சேவேஜா? இவர் அவங்கள சேவேஜ் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எப்போவுமே ஒரு சைக்கோ இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி கொலை பண்ணுவான். அதுக்கப்புறமும் எமோஷனை காட்டாமல் இருப்பான். ஆனால் அவன் கொலை பண்ணுறதுக்கான காரணமும் சின்ன லாஜிக்காக தான் இருக்குமே தவிர அது எமோஷனாக இருக்காது. இந்த கேஸில் அது வெறும் லாஜிக் கிடையாது, அது ஒரு எமோஷன். ஒரு லஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆசையாக இருக்கலாம், இன்னொரு நபரை பிடித்ததாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம். இப்படி ஒரு எமோஷனால தான் ஒரு கொலைன்றது இங்கே நடந்திருக்கு. அதனால் இது ஒரு சேவேஜ் அப்படின்னு சொல்கிறார். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட பல உதாரணத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடூரமான ரொம்ப மோசமான ஒரு சேவேஜ்னால் அது இவங்க தான். கார்னல் யூனிவர்சிட்டி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அங்கேருந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வெளில வருவாங்க, பெரிய பெரிய நோபல் பரிசு பெற்ற நபர்கள் வெளில வருவாங்க, பெரிய கம்பெனியோட சிஇஓ பிரசிடென்ட் இவங்கெல்லாம் வெளில வருவாங்க. அதே பல்கலைக்கழகத்திலேருந்து இன்னும் சிலரும் வெளியே வருவாங்க. அவங்க தான் சீரியல் கில்லர்ஸ். மைக்கேல் ப்ரூஸ் ராஸ்னு ஒரு நபர் இருக்கார். அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படித்த ஒரு நபர். அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி, ரொம்ப எழுதக்கூடிய திறன் இருக்கக்கூடிய நபர், ரொம்ப பெரிய சிந்தனையாளர், நல்ல ரேங்க் ஹோல்டர். ஆனால் அந்த நபர் செஞ்ச இன்னொரு விஷயம் 8 பெண்களை கற்பழித்து கொலை பண்ணியிருக்கார். அதில் ஒரு நபருக்கு வயசு வெறும் 14 தான். இப்படிப்பட்ட கொலையை பண்ண நபர் எப்படி பேசுவார்? இந்த ஆத்தருக்கு தொடர்ந்து அவர் கடிதம் எழுதியிருக்கார். நேரில் பேசல, நான் லெட்டரில் பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வார்த்தையாக பேசுகிறத விட எழுதும் போது இன்னும் சிறப்பாக பேசுவோம் அப்படின்னு. அவர் பேசுகிறது எல்லாம் எழுதுறது எல்லாம் அவ்வளவு லாஜிக்காக இருக்குது. எப்படி பேசுகிறாருன்னா, இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல, எனக்குள்ளே என்ன மாதிரி நிகழ்வு நடக்குதுன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏதோ அவருக்குள்ளேயே அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த உடம்பு ஏதோ ஒரு தவறு பண்ணுது, அதை நான் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற லெவலுக்கு ஏதோ எழுதுகிறாரு. இதை படிக்கும்போது உண்மையாகவே இவன் பாதிக்கப்பட்டிருக்கான் போல இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு இந்த ஆத்தருக்கே தோண ஆரம்பிக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் இவன் ஒரு சைக்கோ அப்படின்றது வெளியே தெரிஞ்சுது. அது எங்கன்னா, நான் கொன்ன 8 பெண்களை நினச்சும் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் வருத்தப்படுறேன்னு சொல்கிறப்போ அவருக்கு உண்மையாக வருத்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு பொய் சொல்லி மரண தண்டனையை தானாக ஏற்றுக்கிட்டார்.
போலீஸ்க்கு எப்படியும் என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, எப்படி எனக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச அந்த நபர் நான் தான் என் லைஃப்பில் என்னோடய மரணத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசித்து மரண தண்டனையை கேட்டு வாங்கி இறந்து போகிறார். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் ஒரு சேவேஜ் கிடையாது, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். இவனுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இவன் எழுதும் போது தான் தெளிவாக எழுதுவான்னு தெரிஞ்சு தான் எனக்கு தொடர்ந்து கடிதம் மட்டுமே எழுதியிருக்கான். கடைசியில் சாகும்போது கூட இவனை நினச்சி மட்டும்தான் வருத்தப்பட்டானே தவிர அடுத்தவங்களோட வருத்தத்தை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வீடியோவை நம்ம இங்கேவே முடிச்சுப்போம். இன்னும் சில உதாரணம் சைக்கோக்கும் சேவேஜுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டின நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது வேணும்னா நீங்கள் இந்த புக்ஸ் எடுத்து படித்து பாருங்கள். இதே மாதிரி பல உதாரணங்கள் அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி. பட் அது எல்லாமே நடந்த ஒரு உண்மையான விஷயங்கள். என்னால் இது அதிகமாக ரசிக்க முடியல, அதனால நான் இங்கேயே இதை நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.